ஒரே நிமிஷம். நீங்க எல்லாரும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேங்க் இருக்கு. அது முழுவதும் கண்ணாடியால கட்டப்பட்டிருக்கு. ஆமா. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கற்பனை தான். உள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன், கவுண்டர் எல்லாமே வெளியில இருந்து பார்த்தா பளபளன்னு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா, அந்த பேங்க்குக்குள்ள இருக்கிற பணம், அப்புறம் அதை யாரு கொண்டு வராங்கங்கிற விவரம் மட்டும் யாருக்கும் தெரியாது. கரெக்ட். அது மட்டும் ஒரு மாயாஜால போர்வைக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா மறைஞ்சிருக்கும். அதாவது இதான் அந்த கிளாஸ் பேங்க் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. வெப்3 உலகத்துல சரியா ஏப்ரல் 7ஆம் தேதி இல்லனா 8ஆம் தேதி 2026ல அதிகாரப்பூர்வமா லான்ச் ஆன ANUBIS செயின் மெயின்நெட் பண்றதும் இதுதான். இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். நீங்க சொன்ன இந்த கண்ணாடி வங்கி கான்செப்ட தான் நாங்க டெக்னிக்கலா செலக்டிவ் பிரைவசி அப்படின்னு சொல்றோம். செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை, அப்படிதானே? ஆமா. பொதுவா பிளாக் செயின் அப்படின்னாலே ஒண்ணு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், இல்லனா யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஆனபிஸ் இந்த ரெண்டு முரண்பாடுகளையும் உடைச்சு ஒரு புது வழியில பயணிக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படி வெளிப்படைத்தன்மையும் இருக்கும், அதே சமயம் பிரைவசியும் இருக்கும்? நிஜமாவே இது பாசிபிள் தானா? கண்டிப்பா பாசிபிள் தான். இங்க தான் அந்த PLONK, ZK ப்ரூஃப்ஸ் அப்புறம் ZK KYC மாதிரியான டெக்னாலஜிஸ் உள்ள வருது. வாவ்! இந்த ZK KYC அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு வைங்க, உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கான்னு மட்டும் நெட்வொர்க்குக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணா போதும். ஓஹோ! அப்ப என்னோட அக்கவுண்ட்ல மொத்தம் எவ்ளோ பணம் இருக்கு, நான் யாரு அப்படிங்கறத யாருக்கும் பப்ளிக்கா காட்ட வேண்டியதில்ல. எக்ஸாக்ட்லி. யாருக்கும் காட்ட தேவையில்ல. இதனால சாதாரண யூசர்களுக்கும் சரி, பெரிய நிறுவனங்களுக்கும் சரி தேவையான முழு பாதுகாப்பும் கிடைக்குது. அப்போ இந்த ஆடிட்லாம் வரும்போது என்ன பண்றது? அதுதான் இதோட ஹைலைட்டே. சட்ட ரீதியான தணிக்கை, அதாவது கம்ப்ளையன்ஸ் தேவைப்படும் போது அதுக்கும் இந்த சிஸ்டம் கச்சிதமா சப்போர்ட் பண்ணும். டேட்டா உள்ள ரொம்ப சேஃபா இருக்கும். சூப்பர். சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா உள்ள இருக்கிற யூசர் டேட்டா பாதுகாப்பா இருக்கும். சரி. இப்போ நாம டெக்னாலஜில இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு வருவோம். கண்டிப்பா. கேளுங்க. இப்போ இந்த நெட்வொர்க்குக்குள்ள நாங்க வரணும்னா, எங்களுக்கு அவங்களோட சொந்த காயின் தேவைப்படும்ல. அந்த 21 மில்லியன் சப்ளை கொண்ட ANB காயின நாம எப்படி வாங்குறது? ம். இங்க தான் நெறைய பேர் தப்பு பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாரி இத நேரடியா போய் மார்க்கெட்ல அப்படியே வாங்கிட முடியாது. அப்படியா? வேற எப்படி வாங்குறது? நெறைய பேர் கையில வெறும் ஸ்டேபிள் காயின மட்டும் வச்சுக்கிட்டு ANB காயின் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்படி கண்டிப்பா கிடைக்காது. அப்போ அந்த ANB காயின் வேணும்னா நாங்க என்னதான் பண்ணணும்? முதல்ல உங்ககிட்ட இருக்கிற LGNS டோக்கன்களை நீங்க பர்ன் பண்ணணும். அதாவது முழுசா அழிச்சு காயின உருவாக்கணும். ஓகே. காயின உருவாக்கிட்டோம். அடுத்து என்ன? அதுக்கப்புறம் அந்த காயின வச்சு தான் நீங்க ANB காயின மைனிங் செய்ய முடியும். இதுதான் ப்ராசஸ். ஒரு நிமிஷம் வருங்க. நீங்க சொல்றத பார்த்தா யூசர்ஸ்க்கு இது ஒரு பெரிய தலைவலி மாதிரி தெரியுதே. ஏன் இந்த சிக்கலான 2 ஸ்டெப் ப்ராசஸ்? பார்க்கறதுக்கு அப்படி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் டிசைன் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற LGNS டோக்கன்கள இப்படி பர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தா, மார்க்கெட்ல அதோட சப்ளை ரொம்ப குறைஞ்சிடுமே. சரியா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. சப்ளை குறையும் போது இயல்பாகவே அந்த டோக்கனுக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகரிக்கும் இல்லையா? ஆமா, டிமாண்ட் கண்டிப்பா ரொம்ப அதிகமாகும். இது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு காணாம போற ஷார்ட் டேர்ம் பிளான் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு டிஃப்ளேஷனரி லூப் நெட்வொர்க்க பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்கும். ஓஹோ! அப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய வேல்யூவ கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நெட்வொர்க்கோட ஸ்டெபிலிட்டிக்கு யூசர்ஸையே ஒரு கருவியா மாத்துறாங்க. அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இத பிராக்டிகலா நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு பாப்போம். ஆமா, பிராக்டிகல் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். நெறைய பேருக்கு புதுசா ஒரு நெட்வொர்க்க வாலெட்ல ஆட் பண்றதுனாலே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சேஃப்பால் வாலெட்ல இத எப்படி ஈஸியா செட்டப் பண்றது? அது ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க சேஃப்பால் ஆப்ல ஆட் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஓகே, ஆட் மேனுவலி செலக்ட் பண்ணியாச்சு. அங்க ஆனுபீஸ் டெஸ்ட்நெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட அதிகாரப்பூர்வ தளங்கள்ல கொடுத்திருக்கிற அந்த கஸ்டம் RPC விவரங்களை என்டர் பண்ணணும். இந்த செயின் ஐடி அதெல்லாம் சொல்றீங்களே அதுவா? ஆமா, செயின் ஐடி 2526 அப்புறம் சிம்பிள் ANUBI இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டா போதும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்பர்கள டைப் பண்ணணுமா என்ன? அதெல்லாம் தேவையே இல்ல. அவங்க அபிஷியல் சேனல்கள்ல எல்லாமே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அப்பாடா! அது ஒரு பெரிய ரிலீஃப். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர், மொபைல்னு 2லயுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நீங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வசதியா AVE பிளாட்ஃபார்மோட ஆனுபீஸ் முழுமையா இன்டிகிரேட் ஆயிருக்கு. சூப்பர்.
ஏனால எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப ஸ்மூதா யூசர்ஸ் இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. வெப்3 உலகத்துல ஒரு பக்கம் சட்ட ரீதியான இணக்கம், இன்னொரு பக்கம் யூசரோட பிரைவசி, இது 2க்கும் நடுவுல பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது பெரிய சேலஞ்ச் தான். ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அனுபீஸோட இந்த லான்ச் உறுதியா நிரூபிச்சிருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷன் இது. சரி, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த அனாலிசிஸ முடிப்போம். ஆமா, அந்த புரோகிராமபிள் பிரைவசி பத்தி நீங்க யோசிக்கணும். கரெக்ட். இந்த புரோகிராமபிள் பிரைவசி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே புதுசா இருக்கு. எதிர்காலத்துல வர்ற எல்லா டிஃபை தளங்களும் இதே மாடலுக்கு மாறுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இல்ல, அனோபஸ் பண்ற இந்த முயற்சி ஒரு தனித்துவமான புரட்சியா மட்டுமே இருந்துடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க.